அம்பையில் சீமானின் வெற்றி உறுதி 10 தளபதிகள் கூடிய முக்கிய சம்பவம் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். வரக்கூடிய செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்காங்க. அனைத்து பாசறை பொறுப்பாளர்களும் உறவுகளும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னெடுத்திருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாறுதலை மக்கள்கள் திமுக அதிமுகங்கிற திராவிட கட்சியை தாண்டி சிந்திப்பதை நம்மளால் கண்கூட பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்கள் அப்படி நம்பி வாக்களித்தவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய அறிவு என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. 100 நாட்களை கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை இப்போ நடத்திக்கிட்டு இருக்க ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் என்னடா பண்ண போகிறோம், இதுக்கு மேலே எப்படா வாழ்கிறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவர்களுக்கு மாற்றம் அப்படின்னும் போது இப்போ சீமானை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் சீமான் அவர்களுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை தென்மண்டலத்தில் நடத்துகிறாங்க. இதில் மருத்துவர் திரு கார்த்திகேயன் அவர்கள், திருமதி நெல்லை சத்யா அவர்கள், திரு அபுபக்கர், மருத்துவர் திரு பால்ராஜ் அவர்கள், திரு மரிய ஜெனிஃபர் அவர்கள், திரு ஹிம்லர் அவர்கள், அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள், திருமதி ஆன்சி சோபாராணி அவர்கள், திரு கரிகால பாண்டியன் அவர்கள், அப்புறம் திரு தீரன் திருமுருகன் அவர்கள், மொத்த பேருமே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை மிக முக்கியமான ஒரு புள்ளிகள். குறிப்பாக தீரன் திருமுருகன் அவர்களை பற்றி சமீபத்தில் தெரியாத நபர்களே கிடையாது. மாற்றுக் கட்சியினர் வரைக்கும் இந்த ஆளை பார்த்தா பயப்படுற மாதிரியான ஒரு சூழலை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இப்போ நாம் தமிழர் கட்சி மீது மக்களுடைய பார்வை திரும்பியிருக்கு. இந்த நேரத்தில் அம்பாசமுத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான முதல் கலந்தாய்வு கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வேலைகள், களப்பணிகள் மிக பெரிய அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. 10 தலைமைகள் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த தளபதிகளுடைய செயல்பாடுகள் 10 பேருடைய அந்த மூளை அப்படின்னு இருக்குல்ல, அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.